இந்த வீடியோவில் என்எஸ்சி நேஷனல் சீட்ஸ் கார்பரேஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற ஜாப் டீட்டெயில்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுவுமே ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கான வேக்கன்ட் டீட்டெயில்ஸ் தான். ஸோ எவ்வளோ போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, என்ன சேல்ரி, இதனோட ஒர்க்கிங் பிளேஸ் எங்கே, இது மாதிரியான எல்லா விஷயங்களும் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதனோட நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ண டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 26 அக்டோபர் 2024. ஸோ லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 30 நவம்பர் 2024. அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.indiaseats.com. ஸோ இதை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி பாருங்கள். ஸோ நேஷ்னல் சீட்ஸ் கார்பரேஷன்ஸ் ஸோ அவங்களோட கார்பரேட் ஆஃபீஸ்க்கும் ரீஜனல் ஆஃபீஸ்க்கும் ஏரியா ஆஃபீஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் இந்தியா ஃபுல்லாக லொக்கேட் ஆகிருக்கிற இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ மொத்தமாக இவங்களுக்கு 11 ரீஜனல் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ இதில் சென்னையில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது. இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல் ஓவர் த இந்தியாவில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு வில்லிங் இருக்கணும். ஸோ எங்கே போஸ்டிங் போட்டாலும் ஸோ அந்த இடத்துல நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி ஃப்ளெக்சிபிள் இருந்தால் தான் நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எவ்வளோ வேக்கண்ட் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு டோட்டலாக நமக்கு 188 வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது ஒவ்வொரு போஸ்டிங்காக பார்க்கலாம். ஸோ ஜென்ரல் மேனேஜர் விஜிலன்ஸ், அசிஸ்டன்ட் மேனேஜர் விஜிலன்ஸ். ஸோ இது ரெண்டுமே எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும். ஸோ அடுத்து நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கிறீங்க, ஸோ மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிஸில் ஹெச்ஆர் போஸ்டிங், குவாலிட்டி கண்ட்ரோல் போஸ்டிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். ஸோ அடுத்தது சீனியர் ட்ரெயினி விஜிலன்ஸ் அண்ட் ட்ரெயினி அக்ரிகல்ச்சர். இது ஃபுல்லுமே ட்ரெயினிஸ் தான். ட்ரெயினியில் குவாலிட்டி கண்ட்ரோல், மார்க்கெட்டிங், ஹியூமன் ரிசோர்ஸஸ், ஸ்டெனோ, அக்கௌண்ட், அக்ரிகல்ச்சர் ஸ்டோர்ஸ், இன்ஜினியரிங் ஸ்டோர்ஸ் அண்ட் டெக்னீஷியன். ஸோ இந்த மாதிரி 15 விதமான போஸ்டிங்க்கு வேக்கண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இதில் ஃப்ரெஷராக இருந்தாலும் கூட அப்ளை பண்ணலாம். ஸோ இவங்க இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. கேஸ்ட் வைஸ் எத்தனை விதமான போஸ்டிங்ஸ் அவைலபிளாக இருக்குங்கிற டீட்டெயில்ஸையும் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ். சார் நான் முன்னவே சொன்ன மாதிரி இவங்களுக்கு 11 ஆஃபீஸ் இருக்குது. ஸோ ஆல் ஓவர் த இந்தியா நமக்கு எங்கே போஸ்டிங் போட்டாலும் அந்த இடத்துல ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு வில்லிங்னஸ் நம்ம இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா சென்னை அம்பத்தூரில் இவங்களோட ரீஜனல் ஆஃபீஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டெப்யூட்டி ஜென்ரல் மேனேஜர் விஜிலன்ஸ்க்கும் அசிஸ்டன்ட் மேனேஜர் விஜிலன்ஸ்க்கும் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும். இதனோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 60% ஆஃப் மார்க்கை நீங்கள் டிகிரியில் எடுத்துருந்துருக்கணும். ஸோ எம்பிஏ ஹெச்ஆர் பண்ணியிருக்கலாம், இல்லை 2 இயர் பிஜி டிகிரி முடிச்சிருக்கலாம். டிப்ளமோ இன் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ், பர்சனல் மேனேஜ்மெண்ட், லேபர் வெல்ஃபேர், எம்எஸ்டபிள்யூ, எம்ஏ, பிபிஎல் இந்த மாதிரி எது கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் நம்ம இந்த போஸ்டிங்க்கு நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜர் விஜிலன்ஸ்க்கும் சேம் குவாலிஃபிகேஷன்ஸ் தான். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள், 10 இயர் எக்ஸ்பீரியன்ஸ், இங்கே 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு தேவைப்படும். ஸோ அதுவே நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா இந்த மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிஸ் போஸ்டிங்க்கு நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் நீங்கள் ஃபுல் டைமாக டிகிரி முடிச்சிருந்துருக்கணும், பிஜி டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ டிப்ளமோ இன் பர்சனல் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ், லேபர் வெல்ஃபேர், ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் ஆர் 2 இயர் ஃபுல் டைம் எம்பிஏ முடிச்சிருந்துருக்கணும். ஸோ வித் மினிமம் 60% ஆஃப் மார்க்ஸ் நமக்கு எடுத்திருந்துருக்கணும். நமக்கு கண்டிப்பாக கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். ஸோ அது கம்பல்சரி. ஸோ அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி, குவாலிட்டி கண்ட்ரோல். ஸோ இதுக்கு எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் முடிச்சிருந்துருக்கணும். ஸ்பெஷலைசேஷன்ஸ் இன் அக்ரோனி அண்ட் சீட்ஸ் டெக்னாலஜி, பிளான்ட் ப்ரீடிங் அண்ட் ஜெனட்டிக் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி. ஸோ இந்த ஃபீல்டில் நம்ம ஸ்பெஷலாக படிச்சிருந்துருக்கணும். ஸோ வித் மினிமம் 60% ஆஃப் மார்க் நம்ம எடுத்திருக்கணும். பேசிக்காக நமக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் தேவைப்படும். ஸோ அடுத்த ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஜினியரிங். ஸோ இதில் பிஇ பிடெக்கில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இல்லை எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா வித் மினிமம் 60% ஆஃப் மார்க்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அப்ளை பண்ண முடியும். அடுத்தது சீனியர் ட்ரெயினி விஜிலன்ஸ். இதுக்கு எம்பிஏ, ஸோ எம்பிஏ ஹெச்ஆர் பண்ணியிருக்கணும், இல்லை 2 இயர்ஸ் பிஜி டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ மேலே மென்ஷன் பண்ணியிருக்கிற அதே டிகிரிஸ் தான் இதுலேயும் நம்ம படிச்சிருக்கணும். வித் 55% மார்க்ஸ் இருந்தால் போதும். அடுத்தது ட்ரெயினி அக்ரிகல்ச்சர். இதுக்கு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரில் மினிமம் 60% ஆஃப் மார்க்ஸ் தேவைப்படும். அடுத்தது குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு பிஎஸ்சி அக்ரி வித் 60% ஆஃப் மார்க்ஸ் நம்ம எடுத்திருக்கணும். அடுத்தது ட்ரெயினி மார்க்கெட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் நம்ம படிச்சிருக்கணும். ட்ரெயினி ஹெச்ஆருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ கிராஜுவேட் மினிமம் 60% ஆஃப் மார்க்ஸில் நம்ம கிராஜுவேட் ஆகிருக்கணும். ஸோ எம்எஸ் நாலேஜ் நமக்கு தேவைப்படும். அதே மாதிரி டைப்பிங்கும்
30 வேர்ட்ஸ் பெர் மினிட்க்கு நமக்கு ஸ்பீடு இருக்கணும். ஸோ அவங்க வந்து இந்த 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 போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ அடுத்தது ட்ரெயினிஸ் இன் ஸ்டெனோகிராஃபி, 3 years in டிப்ளமோ இன் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இதுலையும் 60% ஆஃப் மினிமம் மார்க்ஸ் எடுத்திருந்திருக்கணும். இதுக்கும் வந்து நமக்கு வந்து டைப்பிங் ஸ்பீடு வந்து டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ அதுலேயும் வந்து 30 வேர்ட்ஸ் பெர் மினிட்ஸ் வந்து இங்கிலீஷ்க்கு நமக்கு டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இன்னொரு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷார்ட் ஹேண்ட் டெஸ்ட்டும் வைப்பாங்க. 80 வேர்ட்ஸ் பெர் மினிட் வந்து நமக்கு ஸ்பீடும் இருக்கணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரெயினி அக்கௌண்ட்ஸ். ஸோ பிகாமில் வந்து 60% ஆஃப் மினிமம் மார்க்ஸ் நம்ம எடுத்திருந்திருக்கணும். ஸோ பேசிக் எம்எஸ் நாலேஜும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஎஸ் ட்ரெயினி அக்ரி ஸ்டோர்ஸ். இந்த போஸ்டிங்க்கு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரில் மினிமம் 60% ஆஃப் மார்க்ஸ் நமக்கு எடுத்திருந்திருக்கணும். அடுத்தது ட்ரெயினி இன்ஜினியரிங் ஸ்டோர்ஸ்க்கு 3 years டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் 55% ஆஃப் மார்க்ஸ் நம்ம எடுத்திருந்தா ஸோ இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ டீட்டெயிலாக ஃபுல்லாக படித்து பாருங்கள். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரெயினி இன் டெக்னீஷியன், ஐடிஐ சர்டிஃபிகேட் நம்ம முடிச்சிருந்தாலே போதும். ஸோ இதுக்கு அதில் ஸ்பெசிஃபிக்காக பாருங்கள், ஃபில்டர் எலக்ட்ரீஷியன், ஆட்டோ எலக்ட்ரீஷியன், வெல்டர், டீசல் மெக்கானிக், டிராக்டர் மெக்கானிக் வித் மினிமம் 60% ஆஃப் மார்க்ஸ் வந்து நம்ம இதில் இருந்து ஸ்கோர் பண்ணியிருந்தால் இந்த போஸ்டிங்க்கு நம்ம அப்ளை பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஸ்டைஃபன். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஒரு ட்ரெயினியாக ஒரு 6 month இல்லை 1 year வந்து ட்ரெயினியாக நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ அதுக்கான ஸ்டைஃபன் தான் இது. ஸோ இதுக்கு வந்து ஜென்ரல் மேனேஜருக்கும் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கும் ஓவராலாக நமக்கு வந்து 70 to 2 lakhs வரைக்கும், இல்லை 40லேருந்து 1,40,000 வரைக்கும் நமக்கு சேலரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ட்ரெயினியாக ஜாயின் பண்ணுறோனாலும் ஸோ அதுக்கான ஸ்டைஃபன் அமௌண்ட்டும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். ஏஜ் லிமிட் ஜென்ரல் மேனேஜர் விஜிலன்ஸ்க்கும் அசிஸ்டன்ட் மேனேஜர் விஜிலன்ஸ்க்கும் 50 years and 30 yearsக்குள்ளே இருக்கணும். மீதி இருக்கிற எல்லா ட்ரெயினி ஜாப்ஸுக்குமே வந்து 27 வயசை நம்ம தாண்டக்கூடாது. ஸோ இதில் கேஸ்ட் வைஸ் நமக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து எஸ்சிக்கு 5 வருஷம், அதர் பேக்வேர்ட் கேஸ்ட்க்கு வந்து 3 வருஷம். ஸோ பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு வந்து 10 years வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. ஸோ அடுத்தது செலெக்ஷன் ப்ராசஸை பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு 2 போஸ்டிங் ஜென்ரல் மேனேஜர் அண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் விஜிலன்ஸ்க்கு ரெண்டுத்துக்குமே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். 2வது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. 3வது பர்சனல் இன்டர்வியூ இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி தான் வந்து இதில் வந்து நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஸோ அடுத்தது ட்ரெயினிஸாக இருந்தீங்கன்னா அதுக்கு என்ன செலெக்ஷன் ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 3த்துக்குமே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமில் நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா அடுத்தது இன்டர்வியூவும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் இருக்கும். ஸோ இதுவே மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியாக இருந்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமை கிளியர் பண்ணாலே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து இன்டர்வியூவும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் போயிடலாம். அடுத்தது சீனியர் ட்ரெயினியாக இருந்தீங்கன்னா இதுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமை முடித்ததுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் போயிடலாம். இதுக்கு இன்டர்வியூ கிடையாது. அண்ட் அடுத்த லாஸ்ட்டாக ட்ரெயினிக்கு நம்ம கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமுக்கும் ப்ளஸ் நமக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. அதாவது ஸ்டெனோகிராஃபி இந்த மாதிரியான டைப்பிங் டெஸ்ட்டு, ஷார்ட் ஹேண்ட் டெஸ்ட்டை நம்ம கிளியர் பண்ணியிருந்தோம்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம செலக்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜர். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட் வந்து ஒரு போஸ்டிங்க்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இந்த எக்ஸாம் வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸ் தான். இது வந்து 90 நிமிஷத்துக்கு நடக்கும். 100 questions இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்ட் 1ல் வந்து 70 questions இருக்கும். அது வந்து உங்களோட மெயின் சப்ஜெக்ட்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வரும். பார்ட் 2ல் வந்து 30 questions இருக்கும். ஆப்டிடியூட், ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் இருக்கும். இதில் வந்து ஒரு கொஷின்ஸ்க்கு 1 மார்க் தான். இதில் நெகட்டிவ் மார்க்கும் இருக்குது. ஒரு கொஷின்ஸ் தப்பாக அட்டன் பண்ணிங்கன்னா 0.25 மார்க் வந்து நெகட்டிவ் மார்க்காக கன்சிடர் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் வந்து 100 மார்க்ஸ். ஸோ மேக்ஸிமமாக வந்து 100 மார்க்ஸு. இதில் வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து 35 மார்க்ஸ். ஸோ அடுத்தது இதனோட ட்ரெயினிங் ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் 1 இயர்க்கு அப்புறம் என்னென்ன மாதிரியான
விஷயங்கள் இருக்குங்கிற டீட்டெயில்ஸ், ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்க இருக்கு. எவ்வளோ சேலரீஸ், எவ்வளோ இன்கிரிமெண்ட் பண்ணுவாங்கங்கிற டீட்டெயில்ஸ் அந்தந்த போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ். ஸோ இதனோட அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 500. இதுல வந்து எக்ஸப்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டிக்கும் பர்சன் வித் டிசபிலிட்டிக்கும் இவங்களுக்கு மட்டும் இந்த ரூ. 500 கிடையாது. ஃப்ரீயா இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்ஸை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஸோ இதே மாதிரியான எக்ஸாம் டீட்டெயிலை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்க.